வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜவ்வரிசி பாயசம் செய்யலாம். தேவையான பொருட்கள்: சர்க்கரை 100 கிராம், ஜவ்வரிசி 50 கிராம், பால் 100 மில்லி, முந்திரி கொஞ்சம், ஒரு சிட்டிகை ஏலக்காய். பாயசத்துக்கு நம்ம ஜவ்வரிசி வறுத்துக்கலாம். ஸ்டவ் கம்மியாக வச்சுடுங்க. ஜவ்வரிசி நல்லா வறுந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பாயசம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 200 மில்லி தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடு ஏறட்டும். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஜவ்வரிசி போட்டுக்கலாம். அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெள்ளையாக இருந்துட்டு கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ பால் விட்டுக்கலாம். பாயசம் பொதுவாகவே சீக்கிரமாக கட்டி ஆகிடும். ஜவ்வரிசி பாயசம் இன்னும் சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வைங்க. சூடு ஆறத்துக்குள்ளே நமக்கு குடிக்கிற பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும். பால் ஏற்கனவே காய வச்சுட்டோம். அதனால் ரொம்ப நேரம் பால் விட்டதுக்கப்புறம் கொதிக்க வேணாம். நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சுட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நான் நெய் விட்டு கடாயை வச்சுருக்கிறேன். நெய் காஞ்சிடுச்சு. முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொன் வறுவலாக வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுந்துடுச்சு. பாயசத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.